ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். எங்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மதிய நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீங்கள் இணைத்து ஆண்டவரை பிரகாஷ் அவர்களுக்காக ராஜேஸ்வரி அவர்களையும் ஆண்டவர் நீங்க இணைத்து இந்த நாளிலே ஆண்டவர் நீர் அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் நீர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் நீர் உங்களுடைய கிருபைகளை தந்து நடத்தினீர். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருக்கும்படிக்கு, ஆண்டவருடைய கிருபை இருக்கும்படிக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில இருக்கும்படிக்கு நாங்கள் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். இந்த சமூகத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து மீதியாயிருக்கிற நேரங்களில் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், நாட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், நாட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், நாட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், நாட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாருங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாருங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று
மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்றாக மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை நம்ம பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இன்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் 1000 ஜீவன் உயிர் வாழுமே 1000 ஜீவன் உயிர் வாழுமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி தேவா கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ உமையன்றி அணுவேனும் அசையாதையா உமையன்றி அணுவேனும் அசையாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் 1000 ஆண்டுகள் போதாதையா 1000 ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா இன்றி மகிழ்வேது தேவா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை
ஏழ்மையில இருந்த நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்து மட்டும் நம்மை நடத்தின இந்த நல்ல தேவனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை உயர்த்துகிறவர், நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். இந்த உலகம் எங்களை காணாவிட்டாலும் நீர் எங்களை காண்கிற ஆண்டவர், நீர் எங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். ஏற்ற காலத்திலே ஏற்ற நன்மைகளை எங்க வாழ்க்கையில நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த அருமையான நல்ல குடும்பத்தை ஆண்டவர் நீங்க இணைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஏற்ற காலத்திலே கத்த நீர் உமது கற்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இது மனுஷரால் உண்டாகிறது அல்ல, இது கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய ஈவு. அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை ஆண்டவர் இருந்து நடத்தினார், நன்மைகளை செய்தார். அவர் இனியும் இந்த குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கும்படிக்கு இந்த பிரசவ காலங்களிலே ஆண்டோடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவர் தருகிற தைரியம், கர்த்தர் தருகிற நம்பிக்கை பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான நேரத்தில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமுமாயிருக்கிற அந்த நல்ல தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவரே நம்முடைய தாயும் தகப்பனுமானவர், நம்முடைய நண்பரானவர், கஷ்டத்தின் நேரத்தில் நம்மை தோளில் சுமக்கிறவர், ஆறுதல் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் ஒரு தாயை போல நம்ம கூட இருக்கிறவர், நமக்கு பரம வைத்தியர். அவரே நம்ம வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, எல்லா வியாதியிலிருந்து விலக்கி நல்ல தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்கிற நல்ல ஆண்டவர். அவர் நம்முடைய பாதுகாப்பு, அவர் நம்முடைய அடைக்கலம். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்துகிறவர், பசும்புல் வெளி அண்டையிலே நம்மை நடத்துகிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா. உண்மையான அந்த குடும்பத்தோடு ஆண்டோடைய கரம் இருக்கும்படிக்கு, கர்த்தருடைய பிரசன்னம் இவர்களோடு கூடவே இருக்கும்படிக்கு
பயமான நேரங்களிலே கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தும்படிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படேன் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த மதிய நேரத்தில் பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தர் வைக்கும்படிக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பா. இந்த தேவ பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயங்களை ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையான உணர்வுகளை எடுத்து போட்டு ஆண்டவரே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு திட நம்பிக்கை இந்த மதிய வேளையில உண்டாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரப்பா. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒரு சங்கீத பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போலிருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த காலகட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தை ஆண்டோடைய வாழ்த்துதல் உண்டாயிருக்கும் பொழுது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஒரு ஆசீர்வாதம். மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளிற்று. ஏனென்றால் அது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வாழ்த்துதல் ஒருவருக்கு உண்டாயிருக்கும் போது அது கருவில் இருக்கிற குழந்தைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆசீர்வாதத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவையும் கொண்டு வரும். ஒரே ஒரு வேத வசனத்தை சொல்லி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 6:22. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். என்னன்னா, ஆரோனோடும் அவருடைய குமாரரோடும் நீ சொல்லு. என்ன சொல்லணும்? இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை அவனுக்கும் அவருடைய பிள்ளைகள் மேலேயும் ஆசீர்வதித்து சொல்ல வேண்டும். என்ன ஆசீர்வாதம் சொல்லணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவருடைய முகத்தை உன்மேல பிரகாசிக்க பண்ணுவார், உன்மேல ஆண்டவர் கிருபையாய் இருக்க கடவார், தம்முடைய முகத்தை உன்மேல பிரசன்னமாக்குவார், அவர் சமாதானம் உங்க மேல இருக்கும். அப்படி என்று நம்ம சொல்லும் போது அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது வார்த்தையினால படைத்தார். வார்த்தையினால உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. வார்த்தையினால இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் கீழ்ப்படியும். வார்த்தை ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஏனென்றால் இந்த உலகத்துல ஜீவன் இருந்தது. ஜீவன் இருந்தாலும் இந்த உலகமே உண்டாக்கப்படவில்லை. ஜீவனும் வார்த்தையும் சேரும் போது இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருடைய உள்ளத்துல ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் இருந்தா மட்டும் போதாது, நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு குடும்பம், பிள்ளைகள் இல்லை, பெரிய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இல்லை. முதல்ல ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தாருன்னா, கர்த்தர் அவனை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார்.
அந்த ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருக்கும்போது தான் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில வந்தது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல வீடு, உலகத்துல நல்ல ஆஸ்திகள், பிள்ளைகள், இதெல்லாம் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் எப்போ வரும்னா, கடவுளோட ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேல இருக்கும்போது, ஆண்டவருடைய தயவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தா மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனை தேடி வரும். அப்ப ஆசீர்வாதத்தின் அடிப்படையே கடவுளுடைய ஆசீர்வாதமும் அவருடைய சமாதானமும் அவருடைய கிருபையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு எடுத்த உடனே வாக்குத்தத்தங்களை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றல, வார்த்தையினால அவனை முதல்ல ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் வாழ்க்கையில இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது தொடர்கிறது. எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னா, ஈசாக்கு போய் பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறான். விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எங்கெல்லாம் துறவுகள் என்றால் கிணறு, தண்ணி தோண்டி கிணறுல தண்ணி இல்லைன்னு சொல்லி அதை மண் போட்டு மூடி விட்ட பிறகு கூட இந்த ஈசாக்கு போய் அங்க கிணறை தோண்டும் போது அதுல தண்ணீர் கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள் மேல கரங்களை நீட்டி கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில மற்ற ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சுன்னா போதும், உங்க கிருபை என் வாழ்க்கையில வந்துட்டா போதும், மற்ற ஆசீர்வாதம் எல்லாம் என்னை தேடி வரும் அப்படி என்று நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு தேசத்திலே காத்திருந்து அவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த கடவுளோட ஆசீர்வாதத்தை தேடாம அவங்களுக்கு வெறும் செல்வங்களையும் பணத்தையும் நம்ம சேமித்து வைக்கிறதுனாலயோ, மனுஷனுடைய சிபாரிசு நமக்கு இருக்கிறதுனாலயோ எதையும் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க முடியாது. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படையான கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு அருமையான பிரகாஷ், மிஸ்டர் ராஜேஸ்வரி அவங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் பெருகும்படிக்கு, ஆண்டோடைய கிருபை பெருகும்படிக்கு நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். இந்த வசனத்துல நம்ம வாசித்தோம், கர்த்தருடைய நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல கூற கடவர்கள். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய நாமத்தை பிள்ளைகள் மேல கூறிக்கிட்டே இருக்கணுமா. அப்படி நம்ம சொல்லும் போது அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நாமத்தை சொல்றதுன்னா எபினேசர், எல்ஷடா இப்படி சொல்வது கிடையாது. தேவன் நல்லவராக இருக்கிறார், அதுதான் அவருடைய நாமம். தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார், அதுதான் நம்முடைய நாமம். தாவீது அந்த கோலியாத்தை மேற்கொள்ள போகும்போது அவன் சொல்லுகிறான், நீ பெரிய படைகளோடு வருகிறாய், பெரிய ஆயுதங்களோடு கூட வருகிறாய், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் அப்படின்னு தாவீது தைரியமா சொன்னான். ஏன் சொன்னான் தெரியுமா? இந்த கட்டளையின் பிரகாரம் அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாங்க. கர்த்தருடைய நாமம் உன் மேல இருக்கிறது. அந்த தைரியம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவங்க பெரிய காரியங்களை செய்தார்கள். இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா 17:26, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்தினேன். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எந்த நாமத்தை சொன்னாரு? அதுக்கு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது என்னன்னா, தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியாக நான் இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். இன்னைக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறாருங்க? அவர் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. பிற வேதங்களிலும் சொல்றாங்க, அன்பே சிவம், அன்பே கடவுள், கடவுள் அன்பாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு நினையாத தேவன். அவர் ஒரு நாளும் பொல்லாங்கினாலே நம்மை சோதிக்கிற தேவன் கிடையாது. அவர் ஒரு நாளும் வியாதியை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து சோதிக்கிற கடவுள் கிடையாது. அவர் அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்பதே அவருடைய நாமம். அல்லேலூயா. பேசுனதுல எல்லாம் மறந்துட்டாலும் பரவாயில்ல, இதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, கடவுள் நம்ம மேல அன்பாய் இருக்கிறார், கிருபையா இருக்கிறார். அதுதான் அவருடைய நாமம். இந்த நாமத்தை பிரகாஷ் அவர்களும் ராஜேஸ்வரி அவர்களும் தங்களுடைய சந்ததியின் மேல இந்த ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதிக்கும் போது, இந்த உலகமே கடவுளை பத்தி தவறா சொன்னாலும், அவர் சோதிக்கிறாருன்னு சொன்னாலும், அவர் வியாதியை கொடுக்கிறாருன்னு சொன்னாலும், அவர் நெருக்கத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னாலும், இவங்க சொல்லணும், என்ன சொல்லணும்னா, தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பதே அவருடைய நாமம். அல்லேலூயா. இயேசுநாதர் வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் கடவுள் வியாதியை கொடுக்கிறாருன்னு சொல்லவே முடியாது.
யோபு புஸ்தகத்திலேருந்து உதாரணம் சொல்லுவாங்க. கஷ்டத்தை கொடுக்கிறார், பாடு கொடுக்கிறார், யோசேப்பு வாழ்க்கையில இருந்து அவர் நம்மளை உருவாக்குறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு பரலோக பிதாவின் மடியில இருந்தவர். அவரை போல கடவுளை இந்த பூமியில வெளிப்படுத்தினவர் யாரும் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் கடவுளை குறித்த வெளிப்பாட்டை இந்த உலகத்துல சொன்னவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் வெளிப்பாடாவே வந்தார். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அவரிடத்துல ஒரு நடக்க முடியாத ஒரு பார்வையில்லாத மனுஷன், இப்படிப்பட்டவங்களை கொண்டு வந்து கேட்கிறாங்க, இது இவன் செய்த பாவமா, இவன் முன்னோர் செய்த பாவமா, இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், இது யார் செய்த பாவமும் அல்ல, இது பிதாவின் நாமம் மகிமைப்படத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அற்புதங்களை செய்து தனது நன்மையை இந்த பூமியில வெளிப்படுத்தினவர். கடவுளுடைய அன்பை இந்த பூமியில் அதிகமாக வெளிப்படுத்தினவர். இந்த வசனங்களை மீண்டும் சொல்லி இவர்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை என்ன கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிற அந்த நாமத்தை உங்கள் புத்திரர் மேலே கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். மனிதர்கள் வாக்கு மாறலாம், மனிதர்கள் குணம் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய குணம் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் பலியை கேட்கிற ஆண்டவர் அல்ல, கடவுள் பலியை கொடுக்கிற ஆண்டவர். குமாரனாகிய இயேசுவை நமக்காக கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நன்மைகளை அருளாது இருப்பது எப்படி? அல்லேலூயா. நம்ம இவர்களை ஆசீர்வதித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். எழுந்து நிற்பாங்க பெரியவர்கள், தகப்பன்மார்கள். இவர்களுக்கு நேராக கைகளை நீட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படை கடவுளுடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த சந்ததி மேல இருக்கும்படிக்கு நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று ஆண்டவர் நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. இது ஏதோ ஒரு மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. இது பெற்றோரால் உண்டாகிற ஆசீர்வாதம் கிடையாது. இது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நீர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவிலே ஆண்டவரே, ஒரு தாய் கருவை சுமக்கிறது போல கடவுள் நீர் எங்களை சுமக்கிற ஆண்டவர். தாய் சிறிது காலம் கருவிலே சுமக்கிறாங்க, ஆனால் காலம் முழுவதும் எங்களை சுமக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தாயும் தகப்பனுமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கற்பத்தின் கனியை கொடுத்த ஆண்டவர் ஏற்ற காலத்திலே பிரசவ காலங்களிலே ஆண்டவருடைய தயவு இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே இந்த குழந்தையை காண்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு, கிருபை, வழிநடத்துதல் இவர்களோடு கூட இருக்கும்படிக்கு நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கட்டும். கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் இவர்கள் மேல இருக்க நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கிருபை இவங்க வாழ்க்கையில பிரசன்னமாய் இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானம் இவருடைய இருதயங்களை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய நம்பிக்கை ஆண்டவரே அருமையான மகளுக்குள்ளாக இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் தம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறதை அவர்கள் உணர்ந்திருக்கட்டும். தனிமையை உணராதபடிக்கு ஆண்டவரை எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே இந்த வேதத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் மேல வைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இடியான காரியங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நன்றி. என் தேவைகளை காட்டிலும்
என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உன் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உன் கிருபையால் திறந்திட்டதே.
கரம் பிடித்திருக்க என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். கர்த்தர் என்னோடு இருக்க என் கரம் பிடித்திருக்க என் கால்களை கண்மாலை மேல் நிறுத்துவார். எந்த சூழ்நிலையும் என்னை சூழ்ந்திட்டாலும் தம் கிருபையால் என்னை உயர்த்தி வாழ வைத்திடுவார். எந்த சூழ்நிலையும் என்னை சூழ்ந்திட்டாலும் தம் கிருபையால் என்னை உயர்த்தி வாழ வைத்திடுவார். உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். என்னை உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். உன்னை உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தர் என்னோடு இருக்க என் கரம் பிடித்திருக்க என் கால்களை கண்மலை மேல் நிறுத்துவார். யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர், தன் கரத்தினால் என்னை காத்து வழி நடத்திடுவார். யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர், தன் கரத்தினால் என்னை காத்து வழி நடத்திடுவார். உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். என்னை உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். உன்னை உயர்த்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கர்த்தர் என்னோடு இருக்க என் கரம் பிடித்திருக்க என் கால்களை கண்மலை மேல் நிறுத்துவார். கர்த்தர் என்னோடு இருக்க என் கரம் பிடித்திருக்க என் கால்களை கண்மலை மேல் நிறுத்துவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே
என் சிநேகமே, என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே, என் சிநேகமே, என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே, அநாதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே, அநாதி சிநேகமே, அழைத்த சிநேகமே, கரம் பிடித்த சிநேகமே, கைவிடா சிநேகமே. மாப்பாவி எனக்காய் சிலுவையில் மரித்தி பரிசுத்தனாக்கிட உம்மாவி தந்துட்டி மாறிட உம் சிநேகம் என்னை சுகமாக்கிற்று உம் சேவைக்காய் நான் உயிர் வாழுவேன் அநாதி சிநேகமே அழைத்த சிநேகமே கரம் பிடித்த சிநேகமே கைவிடா சிநேகமே அநாதி சிநேகமே அழைத்த சிநேகமே கரம் பிடித்த சிநேகமே கைவிடா சிநேகமே. அநாதி சிநேகத்தால் என்னை அணைத்துக் கொண்டிரே உம் கிருபையால் என்னை உயர்த்தி வைத்திரே உம் சித்தம் போல் என்னை வணைந்து கொள்ளுமே உமக்காகவே நான் உயிர் வாழுவேன் என் சிநேகமே என் தேவனே என் ராஜனே என் இயேசுவே என் சிநேகமே என் தேவனே என் ராஜனே என் இயேசுவே அநாதி சிநேகமே அழைத்த சிநேகமே கரம் பிடித்த சிநேகமே கைவிடா சிநேகமே அநாதி சிநேகமே அழைத்த சிநேகமே கரம் பிடித்த சிநேகமே கைவிடா சிநேகமே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருப, அதுதான் கிருப. நான் நினைத்ததிலும்
உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே, ஓ ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே. தேவ கிருபையே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. We're going to sing the promises of Isaiah 58 as a song. Together, let's praise God. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார்.
the malicious talker from among you. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் தொடர்ந்து துதி செய் மனமே உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் துதிப்போரை கைவிட மாட்டார் துதிப்போரை கைவிட மாட்டார் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் விழாது சொன்னதிலும் அதிகம் செய்